அவர் தப்பே பண்ணல, நான் குற்றம் பண்ணலான்றது நிரூபிக்க தான் போறாரு. நம்ம அப்படிதான் பண்ண முடியுமே தவிர நம்ம யாரும் எங்க ஒளிய முடியாது. திமுக பணம் கொடுத்தாங்க வாங்கிக்கணும், பிரியாணி கொடுத்தாங்க வாங்கிக்கணும், ஏடிஎம் பணம் கொடுத்தாங்க வாங்கிக்கணும், நாங்கள் டிவி போட்டோம். மக்களும் ஊழல்வாதிகள் தான். கஞ்சா ஃபுல்லாக இருக்குது, போதை மாத்திரம் ஃபுல்லாக இருக்குது, பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, குழந்தைகளை கற்பழித்து சாகடிக்கிறது, திருடு பண்ணுறது, செயின் அடிக்கிறது, பாட்டிலுக்கு 10 ரூபான்னாங்க, 10 போய் 20 போய் பாட்டிலுக்கு 30 ரூபாய் போச்சு. டிவிகளில் போனால் ஜனாதிபதி பதவி வருதுன்னா கூட அது எனக்கு குப்பைக்கு சமம். என் கட்சி திமுக தான் எனக்கு ஒஸ்தி. எனக்கு என் கட்சி, என் தலைவர் தளபதி, எங்கள் அண்ணா உதயா, எங்கள் கடவுள் டாக்டர் கலைஞர், என்னால் வர முடியல. எதிர்கட்சிகளை கிண்டல் பண்ணுறது, நீ தோத்துட்டேன்னு திருப்பி அர்த்தத்தே சொல்லிடுது. மக்கள் உன்னை புறக்கணிச்சிட்டாங்க, அவ்வளோதான், நீ இன்னும் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம். ஒரு பழி தீக்கணும், ஒரு கணக்கு பாக்கி இருக்குது, சும்மா விட மாட்டேன். திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்காக போலீஸை வச்சு 41 பேரை கொலை பண்ணிட்டாங்கன்றார். நான் கேட்குறேன், காங்கிரஸ்கார சோத்துக்கு உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க, வயிற்றுக்கு சோறு தானே சாப்பிட்றீங்க, வெள்ளம் சொல்லியுமா துணி போட்டு வரீங்க இல்லை? நாங்கள் இல்லைன்னா நீங்கள் டெபாசிட் இல்லை, நோட்டா கீழே வாங்கினாலும் வாங்குவீங்க. அதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் அல்வா. இத்தனை நாள் திமுக தான் உங்களை காப்பாற்றுச்சு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர், யூடியூபர், கூடிய விரைவில் சிறைக்கு செல்ல காத்திருக்கும் திரு குடியாத்த குமரன் அவர்கள். சார் வணக்கம். சிறைக்கு செல்றா? ஆமாம். ஏங்க இல்லை, பல பேர் இடவிடம் வார்த்தை விட்டுட்டு எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. சிறைக்கு செல்றேன் நான் என்ன கஞ்சா விற்றுனா, இல்லை எதுனா ப்ரௌன் சுகர் விற்றுனா, இல்லை எதனா ஸ்டேடியமில் போயிட்டு பவுட்ரு எதனா டிபெட் கார்டில் அடிச்சுட்டு பவுட்ரு இழுத்துனா, இல்லை எதனா பொம்பளை கைப்பூச்சி இழுத்துனா நான் ஏன் ஜெயிலுக்கு போறேன்? இல்ல இதெல்லாம் இல்லாம வாய வச்சு பிளாக் டிக்கெட் வித்துனா சினிமா இருங்க, இதெல்லாம் எதுவுமே பண்ணாம சினிமா தியேட்டர்ல வாய வச்சு உள்ள போறாங்கல்ல, இல்ல பிளாக் லாட்டரி ஷீட் வித்துனா, இல்ல பொண்டாட்டி அடிச்சு வெளியே துரத்திட்டுனா, பொண்டாட்டி விட்டு இல்லீகல் அதனா நான் ஏங்க ஜெயிலுக்கு போட்டோம்? இல்ல இடவடா பேசிட்டு இருக்கீங்க, ஆளு பார்க்கலாம், ஆளு மரசு அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆளு மரசு அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க அதிகமா. ஆளு மரசு அட்டாக் பண்றோம்னா இந்த ஆளு மரசுக்கிற குறைகளை எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையில் யாரையும் நம்ம அட்டாக் பண்ணல. இந்த அரசுகிற குறைகளை எடுத்து நம்ம சொல்றோம், குறைகளை சொல்றோம், அவ்வளவுதான். குறை இருக்குது, குறை இல்லாமல் இருந்தா குறை, நிறைய குறை இருக்குது. இருக்கிற அமைச்சர்கள் மீது குறை இருக்குது, எம்எல்ஏக்கள் மீது குறை இருக்குது. அவங்க கட்சிக்கார பண்ற அட்டூழியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சோசியல் மீடியாலே வருது. அதை நம்ம எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். அது நம்ம இன்னும் ஆளுங்கட்சி எதிர்த்தாகணுன்ற எண்ணம் நமக்கு கிடையாது. நாங்கள் எதிர்கட்சி பேரம் பேசுறீங்க. யார்? நாங்க ஏன் பேரம் பேசுறோம்? ஊத்தங்கர எம்எல்ஏ இளையராஜாவை தொடர்ந்து இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் நேத்து ஆடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. சும்மா போய் முன்னாள் அமைச்சர் அனிதா அதெல்லாம் ஆடியோ காட்டியிருக்காரு சார். ஆடியோ யார் பேசுறாங்க? ஆடியோ அனிதா ராதாகிருஷ்ணன் உறவினர்கள் அதெல்லாம் யாரும். ஏங்க இப்போ நான் என்ன தெரியுமா, இப்போ நீங்க நானும் பேசுறோம், சும்மா நீ எனக்கு ஃபோன் போடு. இப்போ நான் ஒரு எம்எல்ஏன்னு வச்சுங்க, நீங்க வந்துட்டு என்ன பேரம் பேசுறது சும்மா அப்படி நீங்க பேரம் பேசுற மாதிரி ஒரு ஆடியோ ரெடி பண்ண, ஆடியோ ரெடி பார்க்க என்கிட்ட பேரம் பேசுனாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு இவங்க கிரியேட் பண்ற நாடகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உண்மையிலே அந்த பேரம் பேசுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, குதிரை பேரமோ கழுத பேரமோ அது என்ன, அந்த பேரம் பேசுறது யாருன்னு கேட்டா, இப்போ அந்த வேலை பார்க்கறது யாருன்னு கேட்டா தாவேக்கா தான். ஏன்னா அவங்கள்ட்ட மெஜாரிட்டி கிடையாது. திமுக தானே மாட்டுது. அவன் ஆளுங்கட்சி இருக்கிறான் சார், திமுக மீது பழி போடுறான். அவன் ஆளுங்கட்சி இருக்கிறான், திமுக மீது பழி போடுறான். இப்ப என்னன்னா, திமுகனால எதிர்கொள்ள முடியலையே சார். திமுகனால எதிர்கொள்ள முடியாது சொல்ல. எவ்வளவு பெரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி இருங்க, ஈடிக்கெல்லாம் பயந்தாரா? ஒரு வருஷம் ஜெயில இருந்தாரு. ஆமாங்க. இன்னைக்கு ஏன் ஓடி ஒளிறாரு? இருங்க, அவர் தம்பியா இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. திட்டமிட்டு செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும், சரி, வழக்கு போடணும், மிரட்டணும். இன்னும் சொல்ல போனா செந்தில் பாலாஜியை கூட நம்ம ராஜினாமா பண்ண வச்சிடலாம். அவங்க என்ன செந்தில் பாலாஜியை ராஜினாமா பண்ணவே பெரிய பெரிய லீடர்ஸ் யாருறாங்க, அவங்க அத்தனை பேர் ராஜினாமா பண்ணவே ஜெயிக்க வச்சிடலாம். டிவிக்கல்ல சேரு, ஜெயிலு கேஸு போடுவோம் சொல்லி ஒரு மிரட்டுறாங்க. அவங்க மிரட்டும் போது என்ன பண்ணுறது, பொய் வழக்கு போடுறாங்க. அவர் முன்ஜாமீன் கேட்டிருக்காரு கோர்ட்டில், போலீஸ் ஸ்டேஷன்லையும் கோர்ட்டில் ஆஜர் தான் ஆகணும், கட்டாயம் வரும்போது கண்டிப்பாக ஆஜர் ஆக தான் போகிறாரு. எத்தனை நாள் தலைமுறை இருக்கும்போது எத்தனை நாள் ஒரு முன்ஜாமீன் கேட்கிறாரு, அவ்வளவுதான். ஒன்றிய அரசு பண்ணாததா இப்ப ஆளுகின்ற அரசு, ஒன்றிய அரசுக்கு பயப்படாத திரு செந்தில் பாலாஜி இருங்க, தமிழக அரசுக்கு ஏன் அவ்வளவு பயப்படணும்? ஒன்று சொல்லட்டுங்களா, இதெல்லாம் கொஞ்சம் காலங்கள் அப்படிதான் இருக்கும். நான் ஒரு சிலதெல்லாம் பயந்து ஓடி ஒளின்னு சொல்ல பயந்தெல்லாம் சொல்லுங்க பாருங்க. ஒருத்தர் மேல ஒரு கேஸ்ன்னா, ஒரு பொய் கேஸ் போடுறாங்க போது கோர்ட்டில் நம்ம பயில் வாங்கினா, ஆன்ஸ்பெக்ட் பயில் வாங்கினா
கொஞ்சம் தலைமறைவாக இருக்கிறது தான் யாராக இருந்தாலும். ஏன் இப்போ இவர் ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த், அப்புறம் அந்த நிர்மல்குமார், இப்போ இருக்கிற மினிஸ்டர் அவர் பேர்னா ராஜ்மோகன், இவங்களாம் அந்த கரூர் சம்பவத்தில் நடந்த உடனே 10 நாள் யாரும் ஆளே இல்லையே. அவங்க தப்பண்ணல இல்லை, யாரும் ஆளே இல்லையே. கடல் கொள்ளத்து இருக்கிறாரு, பாம்பேல இருக்கிறாரு, சிபிஐ வழக்கு போட்டார்ல, இருங்க போட்டாருங்க. எல்லாம் ஆள் எஸ்கேப் போயிட்டாங்கல்ல, விஜய் விட்டு எல்லாம் போயிட்டாங்கல்ல, எல்லாம் ஓட்டிட்டாங்கல்ல, எல்லாம் ஆளை விட்டுட்டு. அந்த மாதிரி ஒரு ஆள் நீங்க தான் ஓட்டிட்டாங்கறிய. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளு மரசா கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டோம், மக்கள் ஓட்டு போட்டாங்க. என்னத்த நான் இது சொல்றது? மக்கள் ஓட்டு போட்டாங்க, அதை நான் என்ன மக்களை குறை சொல்ல முடியுமா? என்னத்துக்கு மக்களோட முடிவு எடுத்தாருன்னா எனக்கு தெரியல. ஓட்டு போட்டாங்க, அவர் முதலமைச்சர் ஆயிட்டார். திரு ஜோசப் விஜய் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஆயிட்டார். அவர் மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஓட்டே கேட்கல யாரும். ஆமா, ஓட்டே கேட்கலீங்க. எங்க ஊர் அந்த அளவுக்கு வெறுப்பு தானே திமுக மேல. என்ன திமுக மக்களுக்கு தப்பு பண்ணிட்டு சொல்லுங்க? இல்ல என்ன பண்ணல, ரோடே போடாம பில்ல போடுறீங்க. அதெல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் நடந்திருக்கு. ரோடே போடாம பில்ல போட்டு எல்லாம் செட்டில் நைட்டோ வந்து திரும்ப ரோடு போறீங்க. அறப்போறியாக்க கம்பெனில அப்படியே கொடுத்துருக்காங்க. இருங்க, அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல நிரூபணம் ஆகும். லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் கோர்ட்டுக்கு வர முடியல, ஓடி ஒளிஞ்சிருக்கீங்க. சிங்கப்பூர்ல படுத்திருக்கீங்க. சிங்கப்பூர்ல போய் படுத்துறாருன்னா அவர் சொல்லிட்டாரு, போறதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, 2-3 நாள் ஆகும், நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து வராருனாரு. அவர் ஒன்றும் ஓடலாம். அதான் உண்மையா? அப்படி அண்ணன் ஏவாவேலு அதான் உண்மை. அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாரு, வர போறாரு. அவங்க கூப்பிட்டு விசாரணைக்கு போக தான் போறாரு. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தான் போறாரு. நீதிமன்றத்தில் போய் வழக்க சந்திக்க தான் போறாரு. அவர் தப்பே பண்ணல, நான் குற்றம் பண்ணலான்றது நிரூபிக்க தான் போறாரு. நம்ம அப்படிதான் பண்ண முடியுமே தவிர நம்ம யாரும் எங்க ஒழிய முடியாது. குற்றம் நடந்தது உண்மை, குற்றம் நடந்ததை வச்சு நீங்க சொல்றீங்க. ரோடு படம் அறப்பொறை இயக்கம் போட்டிருக்கேன், வழக்கு போட்டு தான் அவருடைய இது. சார், வழக்கு நீ கவர்மெண்ட் உண்டு, நீ யார் மேலும் வழக்கு போடலாம். அரசியலே சம்பந்தம் இல்லாத உங்க மீது வழக்கு போடலாம், உங்க மீது வழக்கு போடலாம். கவர்மெண்ட் உண்டு சார். அறப்பொறை இயக்கம் திமுக மேல மட்டும் வழக்கு போடல, அதிமுக மேலேயும் போட்டிருக்கு. அதான் சார், இப்போ வழக்கு போட்டுருக்காங்க இல்லை. நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க, நானே சொல்கிறேன், ஸ்டேட் கவர்மெண்ட் நீதிமன்றத்துக்கு போங்க. இவங்க தப்பு பண்ணிக்கிறாங்கன்னு கேஸ் ஃபைல் பண்ணுங்க. நீங்கள் யார் தப்பு பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களோ, ஆனால் ஏவாவேலோ எந்த அமைச்சர் சொல்கிறீங்களோ அவங்க கோர்ட்டுக்கு போக போகிறாங்க. நாங்கள் தப்பு பண்ணல நிரூபிக்க போகிறாங்க. அப்படியே தப்பு யார் பண்ணியிருந்தாலும் சட்டத்துக்கு முன்னால் எல்லாரும் சமம் தான். ஆமாம், சமம் தான். இது சொல்கிறது எனக்கு எந்த விதமான ஐயப்பாடு கிடையாது. ஏன்னா எங்கள் ஆட்கள் தப்பு பண்ணலன்ற தைரியத்தில் சொல்கிறேன், எங்கள் ஆட்கள் தப்பு பண்ணலன்னு. அப்படி யாருன்னா உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தால் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னால் ஆல் ஆர் ஈக்குவல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லா, தண்டனை அனுபவிக்க தான் வேணும், தண்டனை அனுபவிக்க தான் வேணும். ஆனால் இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த கவர்மெண்ட் வந்து சண்டை வைத்தறிச்சல் எதுவும் கிடையாது. மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இது ஒரு மாதிரியான தேர்தல் சார் இது. கண்டிப்பாக. ஏன்னா இந்த 2 மாதத்தில் நிறைய பேர் நீங்கள் பேட்டி எடுத்துருக்கீங்க, நானும் பார்த்துன்னுக்கிறேன். என்ன சொல்கிறது, விஜய் தமிழ்நாடு முழுக்க அவர் பிரச்சாரத்துக்கு போகல, 10 இடத்துல பேசியிருப்பாரா? ஒரு 10 இடம் தமிழ்நாடு முழுக்க அவர் பேசுனது 10 இடம். 2 கொட்டாய்க்குள்ளே பேசினா இல்லை, பஸ் மேலே தான் பேசினார், அவ்வளோதான் அவர் பேசுனது. வேட்பாளர்கள்லாம் யாருன்னு யாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனால் அவங்க வேற அறிமுகப்படுத்தல. அவங்க கட்சியில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கட்சிக்காரங்க இது யார் நம்ம கட்சியான்னு தெரியல. இது நம்ம கட்சியா, இந்த வேட்பாளர் நம்ம கட்சிக்காரனா யார், இது கட்சிக்காரனுக்கே தெரியாது வேட்பாளர் யாருன்னு. ஒரு சிலர் தான் தெரியும். காலகாலமாக உழைச்சா பாருங்க. விஜய் வந்து சினிமா நடிக்க ஆரம்பிச்சார் பாருங்க. சினிமா நடிக்க ஆரம்பிச்சுலேருந்து சின்ன வயசுலேருந்து, அப்போ அவனுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும். இப்போ அவனுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். விஜய் வயசு இருக்கும் 52 வயசு. இப்போ விஜய் அவர் 53 சார். இப்போ அவர் வழக்கு வந்துட போகுது. என்னது அவன் சொல்லாதீங்க, தமிழ்நாடு சிஎம் நான் அவன் சொல்லவே இல்லை, நீங்களே அவன் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்றீங்க இப்போ அவனுக்கு இந்த வயசு இருக்கு அந்த வயசுன்னு சொல்லுங்க பாருங்க. நான் சொல்றது ரசிகர் மன்றம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சார். ஏங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ரசிகர் மன்றத்துக்காரவனா. அவன் அதில் எனக்கு வேண்டிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன என் கூட பலரும் கூட அவர்கிட்ட அந்த ரசிகர் மன்றமா தெரியும். அவங்களாம் அவங்க பெரிய எடுத்து எதுவும் வரல, பெரிய எடுத்து வரல. யாரோ வேட்பாளர் அறிவிச்சாங்க, ஓட்டே கேட்கலிங்க. இந்த தேர்தல் ஒரு மாதிரியான தேர்தலுங்க. ஓப்பனாகவே பேசுகிறேன்னே, ஓட்டே கேட்கல. அரசியலில் 30 வருஷமா நான் அரசியல்வாதி. ஒரே கட்சியில் யார் வேட்பாளர், இப்போ எல்லா கட்சியிலும் எங்களுக்கு தெரியும். விஜய் ரசிகர் மன்றம் கூட யாருக்கு உடையாதுறாங்கன்றது தெரியும். அந்த பசங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரில, அந்த பசங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரில. ஓட்டு அறிவிக்கிறாங்க, அந்த வேட்பாளர் அறிவிக்கும் போது நான் பார்த்தேன் டிவியில். விஜய் அறிவிச்சாப்பில் 234 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சார்ல, அதில் பார்க்கும்போது ஒரு சிலர் தெரியுது, ஒரு 10-15 பேர் தான் தெரியுது. அவங்க வந்து ஓட்டும் கேட்கல. சௌர் விளம்பரம் சொல்லுவாங்க. இந்த கிராம டவுனில் கிடையாது, எங்கேயுமே சௌர் விளம்பரம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது சௌர் விளம்பரம். எல்லாம் சோசியல் மீடியா விளம்பரம் தான். சோசியல் மீடியா விளம்பரம்னா நாங்கள் கூட வேட்பாளர் விளம்பரம் கிடையாது. இல்லை, தலைவரோட விளம்பரம் தான். தலைவர் அட்டு விசில் ஃபுல்லாக ரீச் பண்ணது யாருன்னு கேட்டால் மீடியா. விசில் ஃபுல்லாக ரீச் பண்ணது சோசியல் மீடியா ரீச் பண்ணிட்டாங்க. விஜயை சிஎம் ஆக்குறது அவங்கள மாதிரி யூடியூப் சேனல்ஸ், சோசியல் மீடியாவும் மீடியா பத்திரிக்கை, இவங்க தான் விஜயை சிஎம் ஆக்குறது. அதாவது வந்து ஓசியில் விளம்பரம் கொடுத்துட்டாங்க. திமுக காசு கொடுத்துச்சு. திமுக டிவிக்கு ஒன்றா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இந்த வருஷம் விஜய்க்கு ஓசியில் விளம்பரம்,
திமுகவுக்கு காசு கொடுத்து ஒரு சேனல காசு கொடுத்தானே விளம்பரப்படுத்தீங்க. நாங்க எந்த சேனல்ல காசு கொடுத்தோம்? அதெல்லாம் நியூஸ் வந்திருக்கு. நிறைய கொடுக்கலையோ? இல்ல எங்களுக்கு கொடுக்கல. அதனால அந்த ஆதங்கத்துல சொல்றீங்க நீங்க. இல்ல நாங்க கேட்கறது இல்ல, வாங்குறது இல்ல சார். டிஎம்கேல ஒருத்தன் கையிலேயே ஃபோன் இருக்குது. எல்லாரும் கையில ஃபோன் வச்சு அவங்கவுங்க விளம்பரம் பண்ணாங்க. ஒரு தொண்டனும் எதுவும் எதிர்பார்க்காம உதயசூரியன் சின்னம் கூட்டணி கட்சிக்கு விளம்பரம் பண்ணாங்க. அவங்க என்னன்னா விஜய் மேலே அபிப்பிராயம் வந்துச்சு. நான் தான் சொல்கிறேனே, வேட்பாளர் யாருன்னு தெரில, ஓட்டு கேட்கல. இவர் டி நகர் எம்எல்ஏ இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் இருக்கார். அவரே சொன்னார், நான் 4 நாள் தான் ஓட்டே கேட்டேன் டி நகரில், 4 நாள் தான் ஓட்டு கேட்டேன், தலைவரை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னாங்க. இல்லை, ஓட்டு கேட்காதவங்க கொடுக்குறாங்க. ஆமாம், கவுண்டிங் சென்டருக்கே போகல, ஃபோன் பண்ணுறாங்க. அதிகாரி எங்கே இருக்கீங்க, நீங்கள் லீடிங் போயிட்டுருக்கீங்க, ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, வாங்க, உங்கள் ஆட்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அவங்க எங்கே அந்த பங்கல்லையோ டீ கல்லையோ ஹோட்டல்லையோ உட்காந்துருந்தாங்க. நம்ம எங்கடா ஜெயிக்க போகிறோன்னு. இன்னும் சொல்ல போனால் ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கி ஓட்டுக்கு காசு கொடுத்து நம்ம பழகிட்டோம். ஆமாம், தமிழ்நாடு பழகிட்டீங்க, இந்தியா ஃபுல்லாக திராவிட கட்சிகள் பழகிட்டீங்க, இந்தியா ஃபுல்லாக ஓட்டு காசு கொடுத்து பழகியாச்சு. இது உண்மைதான் சொல்லி ஆகணும். எல்லாரும் ஓட்டு காசு கொடுத்தாங்க. வீட்டில் போய் சண்டை போட்டு காசு வாங்குகிறோம். உனக்கு தான் போட போகிறோம் கூடுவான்றான். திமுக கார்ட்ட போய் வாங்கிக்கிறான். அவன் வச்சுருந்த பிரியாணி பொட்டலும் வாங்கி எடுத்துக்கிறான். அண்ணாதிமுகர்கிட்ட போய் காசு சண்டை போட்டு வாங்குறான். மகளிர் உரிமத்தையும் வாங்கிட்டு 5000 ரூபா சொல்லுங்க வாங்கிட்டு பிரியாணி பொட்டலாம் வாங்கிக்கிறான். மகளிர் உரிமை தொகை சேர்த்து 5000 போட்டார்ல. ஆமாம் போட்டார். அது அதையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு தாவேக்கா பக்கம் குத்துன்னு குத்திட்டீங்க. அது அரசாங்கத்துக்கு கொடுங்க, பணம் 2 கட்சியில் வாங்கிக்கணும். வாங்கின்னு ஓட்டு போட்டான். ஓட்டு போட்டு வந்து சோசியல் மீடியாவில் பேசுகிறான், திமுக கார் பணம் கொடுத்தாங்க வாங்கிக்கணும், பிரியாணி கொடுத்தாங்க வாங்கிக்கணும், ஏடிஎம் கார் பணம் கொடுத்தாங்க வாங்கிக்கணும், நாங்கள் டிவி போட்டோம். அப்போது மக்களும் தெளிவாயிட்டாங்க. தெளிவாகல, மக்களும் ஊழல்வாதிகள் தான். ஊழல் பண்ணவன் பணம் நீ சொல்கிற, அந்த பணத்தை நீ ஏன் வாங்குற? இல்லை, அது வாங்கலாம், நீங்கள் எடுத்துகிட்டு போயிருவீங்களே. ஒரு மக்கள் ஏங்க பல இடத்துல இப்போ திமுக 1000 கொடுக்க சொன்னால் 500 தான் கொடுத்துருக்காங்களாம். அதிமுக 1500 கொடுக்க சொன்னால் 500 தான் கொடுத்துருக்காங்களாம். எல்லாம் கட்சிக்காரன் ஆட்டையை அது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, எங்க தொகுதியிலே வந்துச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. மக்கள் வந்து விஜய் வட்டம் சரி குளத்தூரில் கேட்குறாங்க, ஏங்க உங்கள் எம்எல்ஏ மு.க. ஸ்டாலின் நல்லது பண்ணாங்க, அவர் தாங்க தண்ணி பிரச்சனை தீர்த்தாரு, அவர் தாங்க சிங்கப்பூர் மாதிரி ரோடு போட்டாருங்க, என்னங்க தொகுதி ஜொலிக்குதுங்க, எல்லாம் நல்லது பண்ணாரா? நல்லது பண்ணாங்க. அப்புறம் ஏங்க அவர் ஓட்டு பண்ணா? ஒரு மாற்றங்க. என் பிள்ளை ஆசைப்பட்டுச்சு, எங்கள் பேரன் சொன்னாங்க, எங்கள் பேத்தி சொன்னாங்க, என்ன ஓட்டு போட்டாங்க. ஓட்டு அப்படிதான் எல்லாமே ஓட்டு போட்டது. ஒரு மாற்றம். விஜய் மீது இந்த அவர் மீது இந்த ஒரு மோகம், ஒரு சினிமா மோகத்தில் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. சரி, வந்து மக்கள் தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்பு, மக்களுக்கு தலை வணங்குகிறோம், அதை நானும் சொல்கிறேன். இவங்க வந்ததுலேருந்து அவர் என்ன சொல்கிறார் விஜய், லஞ்சம் வாங்க மாட்டோம், லஞ்சம் வாங்கணும்னு விட மாட்டோம், ஆமாம், லஞ்சம் வாங்குறோம் நினைக்கிறோன்னு விட மாட்டோன்றார்ல. ஆமாம், ஊழல்ன்றது நாங்கள் யாரும் பண்ண மாட்டோம், பார்ட்டி ஃபண்டே கிடையாது, எல்லாமே கஜானாவில் சேர்த்துருவோம், பார்ட்டி ஃபண்டே கிடையாது, ஊழல் வாங்க மாட்டோம், ஊழல் பண்ண மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோன்றீங்க. அப்போ பார்ட்டி ஃபண்டெல்லாம் நாங்கள் கஜானாவில் சேர்ப்போம்னா நீ ஏன் பார்ட்டி ஃபண்டு வாங்குற? அதுவே லஞ்சம் பணம் தானே. இல்லை, பார்ட்டி ஃபண்டு வாங்கின விஜய் சொன்னாரா? சட்டமன்றத்தில் சொன்னாரண்ணா, பார்ட்டி ஃபண்டை நான் கஜானாவில் சேர்த்துருவேன்னாரு. பார்ட்டி ஃபண்டு கஜானாவில் சேர்த்துருவோம். பார்ட்டி ஃபண்ட்னா என்ன? அது என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வாங்குற எதிர்கட்சி வாங்குற பார்ட்டி ஃபண்ட்லாம் இன்னைக்கு நாங்கள் ரைடு விட்டு கஜானாவில் சேர்த்துறோம் சொன்னார். பார்ட்டி ஃபண்ட்னா என்ன? பார்ட்டி ஃபண்டா நீங்கள் வச்சு வெளிநாடு பண்ணிட்டீங்களே, இருங்க இருந்து கேட்காம ஆதவத்தனை தெளிவாக கேட்டா இல்லைங்க, பார்ட்டி ஃபண்ட் தான் சொன்னேன், இந்த பார்ட்டின்னு சொன்னோமான்னு கேட்டாரா இல்லையா? அதிமுக சவனையில உட்காந்து நீங்க சொல்ல போனீங்க, அவங்க பேசுறதுல உடன்பாடு இல்லை, ஒருவேளை பார்ட்டி ஃபண்ட் சொன்னது உண்மையாயிடுச்சு. அப்படி இப்போ பார்ட்டி ஃபண்ட் உண்மையிலே வாங்கினது யாருன்னு கேட்டால் டிவிக்கே தான். பார்ட்டி ஃபண்டு வாங்கினுக்கிறது உண்மையிலே யாருன்னு கேட்டால் டிவிக்கே தான் பார்ட்டி ஃபண்டு வாங்கினுக்கிறது. எல்லாமே நடந்துனுக்குது, எல்லாமே நடக்குதுங்க. கஞ்சா ஃபுல்லாக இருக்குது, போதை மாத்திரம் ஃபுல்லாக இருக்குது, பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, குழந்தைகளை கற்பழித்து சாகடிக்கிறது, திருடு பண்ணுறது, செயின் அடிக்கிறது, பாட்டிலுக்கு 10 ரூபான்னாங்க, 10 போய் 20 போய் பாட்டிலுக்கு 30 ரூபாய் போச்சு. எல்லா அக்கிரமங்கள், எல்லா அநியாயங்கள் எல்லாமே இந்த ஆட்சியிலையும் நடந்து தான் இருக்குது, எல்லாமே நடக்குது. அவங்க உத்தமர் மாதிரி பேசுகிறாங்க, அவங்க ஒத்துற மாதிரி பேசுகிறாங்க. என்ன திமுக ஆட்சியில் தான் அதிகமாக வந்தது அப்படிங்கிறாங்களே, போதைப் பொருள் கலாச்சாரம் எல்லாமே இது மாதிரி பாலியல் தொலை எல்லாம் திமுக ஆட்சியில் தான் அதிகம். சரி, நீ வந்து 2 மாசம் ஆச்சு, உன்னால இன்னும் கட்டுப்படுத்த முடியல. 2 மாசம் தான் ஆகுது. ஓ, இன்னும் அவகாசம் வேணும். ஆமா, இப்பதான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் இதெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு 6 மாசம் அவகாசம் வேணும் தான் கேட்குறேன். 6 மாசம் அவகாசம் வேணும். அப்போ 6 மாசம் பெண்களை கற்பழிப்பாங்க, போதைப் பொருள் விற்பாங்க, திருடுவாங்க, கொலை பண்ணுவாங்க, மதக்கலவரம் வரும், ஸ்கூல்லேயே கூட பிரச்சனை வரும். இதெல்லாம் இன்னும் 6 மாசம் நடக்குமா? சரி, ரைட்டுங்க, 6 மாசம் இல்லை, இல்லை ஒவ்வொரு அதிகாரியில் பார்க்கணும் சார். அதாவது மக்களாட்சி அவங்களாச்சு,
தப்பு நடக்கிறத எதிர்க்கட்சின்ற முறையில் நாங்கள் அதை வந்து எடுத்து வைக்கிறோம். நாங்கள்லாம் உண்மையான தொண்டர்கள். ஒரு சிலதெல்லாம் என்னால் ஓப்பனாக பேச முடியாது. பேசினா பிரச்சனை வரும். எனக்கு என்ன வருத்தம்னா ஓப்பனாக சொல்கிறேன், இதனால் எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை. ஐயோ ஆட்சி போயிடுச்சாலும் எனக்கு வருத்தம் எனக்கு கிடையாது. தெரியுது, ரொம்ப சோர்ந்து போய் தான் வந்தீங்க வரும்போது. எங்க நான் சோர்ந்து, நான் சேர்ல உட்காரத்துக்கு 1/2 நேரம் ஆச்சு. ஏங்க நான் சோம்பேறி. இப்போ தான் நல்லா பிரியாணி சாப்பிட்டு வந்தேன், சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன் கட்சியார் வீட்டில். அது நான் எப்பவுமே சொன்னேன். மருதமலை படம் பார்த்தீங்களா? மருதமலை ஒரு 10 நிமிஷம் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு வடிவேல் அழுவார்ல செவுத்த பிடிச்சிக்கிட்டு. நான் ஏங்க அழுவிட்டோம் சார்? நான் ஏன் அழுவிட்டோம்? நான் எங்க தலைவர் தளபதி வந்து கண்ணில் தண்ணி வருது பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன மந்திரியா இருந்தேனா, எம்எல்ஏ இருந்தேனா, இல்லை நான் என்ன ஆளுங்கட்சியில் கோடி கோடியை சம்பாரிச்சுனா? நான் ஏங்க அழுவிட்டோம்? நான் அழுத ஒவ்வொரு மீடியாவா நீங்க தான் போய் பேசி. ஆமா நான் பேசினேன், என் கட்சிக்காக பேசினீங்க. ஆமாங்க, என் கட்சிக்காக நான் பேசினுக்கிறேன். நான் அழுதேன். எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு அழுதேன். என் பையனுக்கு 11 வயசு ஆகுது. என் பையனுக்கு சித்தூர்ல படிக்கிறான். என் பையன் இப்பதான் புரியுது ஏன் திமுக தோத்ததுன்னு. நீங்களும் டிவிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க பையன் சொன்னான்னு சொல்லி. என் பையனா அழுதாங்க. தளபதி எம்எல்ஏ ஜெயிக்கலன்னு சொல்லி அழுதான். காலையிலேயும் சாப்பிடாம அந்த இப்போ ரிசல்ட் வந்ததுலேருந்து நைட் வரைக்கும் சாப்பிடல. நைட் பால் குடிக்க வச்சுட்டு காலையில் தான் அவனுக்கு இட்லி விட்டாங்க. அழுதான். அதுதான் டிஎம்கே பிளட்டு. நான் அழுதேன். ஒரு 10 நாள் 15 நாள் ரொம்ப சோகமாக இருந்தேன். ஏதோ எங்கள் வீட்டில் இடம் வந்துட்ட மாதிரி இருக்கும். மனசுக்கு கஷ்டம், ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தால் வயிறில் ஒரு மாதிரி பேசியும் தூக்கம் வராது, திருப்பிடுதான். அப்புறமா இந்த அசம்பிளியில் இவங்களெல்லாம் பார்த்தேன், இந்த எம்எல்ஏங்கோ இந்த மந்திரிங்க. அப்போ தான் எனக்குள்ள நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். இந்த சட்டமன்றத்தில் இவர் போவாது நல்லது தான். யார்? எங்கள் தலைவர் தளபதி. அவர் தோத்துட்டாருன்றது ரொம்ப வருத்தம் தான், ரொம்ப வருத்தம். இது வரைக்கும் என்ன மீண்டு வர முடியல. உதவாதவெல்லாம் பேசுகிறான், அவரை பற்றி உதவாதவெல்லாம் பேசுகிறான். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அசம்பிளி இந்த அசம்பிளி எல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கிற எம்எல்ஏங்க மந்திரிங்க சின்ன யங்ஸ்டர்ஸ் வரது நான் வரவேற்கிறேன். ஏன்னா என்னால் வர முடியல. நான் பெங்களூரில் வர விட மாட்டாங்க. இருங்க, நான் பெங்களூரில் 10th வரைக்கும் படித்தேன். எக்ஸாம் எழுதல வந்துட்டேன். இங்கே 16 வயசுலேருந்து மேடையில் பேசுகிறேன். எனக்கும் ஆசை இருந்துச்சு. நாங்கள் பரம்பரை திமுக, ஒரு வார்டு மெம்பராக வரலாம், கவுன்சிலராக வரலாம், ஏன் எம்எல்ஏ எம்பி மந்திரியாக வரலாம் கூட ஆசை இருந்துச்சு. ராஜ்யசபா எம்பி வரணும்னு ஆசை இருந்துச்சு. எனக்கு பதவி, ஏன்னா உழைச்சிருக்கேன், அவ்வளோ உழைச்சிருக்கேன். என் இளமையே போயிடுச்சு. 50 வயசு ஆயிடுச்சு. 16 வயசில் மேடைக்கு வந்தவன். என்னால் வர டிவிக்கில் போய் நேரம் நீங்கள் எம்எல்ஏ என்னால் வர முடியல. அந்த மாதிரி எம்எல்ஏ பதவியில் டிவிக்கில் போனால் ஜனாதிபதி பதவி வருதுன்னா கூட அது எனக்கு குப்பைக்கு சமம். என் கட்சி திமுக தான் எனக்கு வசதி. எனக்கு என் கட்சி, என் தலைவர் தளபதி, எங்கள் அண்ணா உதயா, எங்கள் கடவுள் டாக்டர் கலைஞர். என்னால் வர முடியல. அப்படியே அந்த சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் மினிஸ்டராக பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அவங்க இப்போ கூட அந்த தற்குறித்தனமாகவே பேசுகிறாங்க பாருங்க. மந்திரிங்க எம்எல்ஏ சொல்லாதீங்க, அவங்க தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. தற்குறித்தனமாக பேசுகிறாங்கன்ற நான் ஒரு சிலதெல்லாம் பேசி தான் சார் ஆகணும். இப்போ நீங்கள் மினிஸ்டர் ஆகிட்டீங்க, எம்எல்ஏ ஆகிட்டீங்க, உங்களை மாற்றிக்குங்கன்றேன். மாற்றிக்குங்க, பெரிய பொறுப்பு வந்திருக்கிறீங்க. என்ன மாற்றிக்கன்னு சொல்ல வரீங்க? நீங்கள் பேசுகிற பேச்சுங்க, கேலி கிண்டல் பண்ணுறது. நீ ஒன்றும் உன் கட்சியினுடைய 4ஆந்தர பேச்சாளர் கிடையாது. நீ ஒரு அமைச்சர். உன்னை மாற்றிக்கோ. நீ ஒரு டிஃப்ரெண்ட்டாயிரு. நாங்கள் ஒரு மாற்று அரசியல் கொடுக்க போகிறோம். மற்ற அரசியல்வாதி மாதிரி நாங்கள் கிடையாது. டிவிக்கில் இருக்கிற முதலமைச்சரோ அமைச்சர்களோ எம்எல்ஏவோ மற்ற கட்சி எம்எல்ஏ எம்பி மாதிரி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இரு. எதிர்கட்சிகளை கிண்டல் பண்ணுறது நீ தோத்துட்டேன்னு திருப்பி அத்தத்தே சொல்லிடுது. மக்கள் உன்னை புறக்கணிச்சிட்டாங்க, அவ்வளோதான், நீ இன்னும் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அப்படிலாம் பேசக்கூடாது. அண்ணாவே தோத்தா. நீங்கள் தான் சொன்னீங்க தற்கூறிகள் அப்படிலாம். அண்ணாவும் தான் அண்ணா. நான் இப்போ கூட என்ன சொல்கிறேன், மந்திரி ஆகிட்டீங்க, எம்எல்ஏ ஆகிட்டீங்க, தற்குறித்தனமாக இருக்காதீங்க, உங்களை மாற்றிக்கிங்க. இதுக்கு முன்னால் என்ன தற்குறித்தனம் சொல்லுங்க. என்னங்க ஒரு சட்டமன்றத்தை என்னங்க அவங்களாம் பேசுகிறாங்க. ஒரு மினிஸ்டர் ஆதவர்ஜனா நம்ம எலெக்ஷன் முன்னாலே எவ்வளோ பேசிக்கிறோம். இப்போ அவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர். ஆமாம், அவர் தான் இன்றைக்கி நிழல் முதலமைச்சர். ஒரு நிழல் முதலமைச்சரே இன்றைக்கி ஆதவர்ஜனா தான். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஒரு ஆதாரம் இல்லாத செய்தியெல்லாம் பேசுகிறீங்க. சட்டமன்றத்தில் பேச 2 வயசு குழந்தைய கற்பழிச்சாங்க திமுக காரன்றாங்க. அவர் சபாநாயகரே கண்டிக்கிறார். ஆதாரம் இல்லாமல் செய்தி சொல்லாதான்றார். அதுக்கு ஆதாரம் இல்லைன்றா. அவங்க சபாநாயகர் அவரும் டிவிக்கே தானே, அவங்களே சொல்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க சார். ஓகே ரைட்டு, மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. நான் சிஎம் ஏற்றுக்க மாட்டேன், நான் சொல்ல முடியாது. நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருங்க. நீங்கள் கூட விளையாட்டுத்தன்மை அப்பாவை காணும் தேடுறேன்னா திமுரு தானே. அது திமுரு தானே. பேச வச்சிருக்கீங்களா நீங்கள் அந்த அளவுக்கு கேள்வி கேட்டீங்க, பேச வச்சுருங்க. இருங்க, அப்பாவை காணோன்றனா அவர் ஜெயிக்கல, அவர் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார். இது எல்லாருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார். இருங்க, என்ன நான் சொன்ன ஸ்டோரி எல்லாரும் ஸ்டோரி சொன்னவங்கலாம் அவங்க கேஸ் போட்டுக்கிறாங்க. நான் டிஃப்ரெண்டான ஸ்டோரி எல்லாம் வச்சிருக்கிறேன். நான் சொன்னேன் நான் அப்பாவை காணோம் கிண்டல் பண்ணுறேன். நான் 5 நிமிஷம் தான் போனேன் குளத்தூருக்கு. 5 நிமிஷம் தான் போனேன். தோக்கடிச்சா பார்த்தியானே அப்பாவை காணோம்னா. நீ அப்பாவை காணோன்ன உடனே
இன்னைக்கு உங்களை யாரும் உங்களை ஃபேமிலி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலி ரீதியாக அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் நான் சிஎம் அது பெரிய ரீச் ஆகல, இதானே நல்லா ரீச் ஆகிருக்கு. ஓட்டம் சார், ஓட்டம், வேகம் விவேகம் கிடையாது, பண்ணிட்டோம். எவ்வளோ பண்ணுறாங்களோ பண்ணிட்டோம். அதை திருப்பி அவங்களே அடிக்கும். ஒரு ஆதவர்ஜுனா ஒரு மினிஸ்டர், கரூர் சம்பவம் கோர்ட்டில் இருக்குது. ஒரு பழி தீக்கணும், ஒரு கணக்கு பாக்கி இருக்குது, சும்மா விட மாட்டேன். திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்காக போலீஸை வச்சு 41 பேரை கொலை பண்ணிட்டாங்கன்றார். ஓப்பனாக பேசுகிறார். கோர்ட்டில் நிற்கலையே சார். திமுக இன்னைக்கு பாருங்க, நீயே வாபஸ் வாங்கிட்டு போயிரு அப்படின்ட்டாங்க சொன்னாங்க. அதை நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. ஆனால் ஆதவர்ஜுனா கண்டம் ஆஃப் த கோர்ட், ஒரு கோர்ட்டில் வழக்கு இருக்கும்போது அதை பற்றி அவர் பேசலாம். எடுபடலையே சார். இருங்க அவர் பேசலாம். கோர்ட்டில் அவர் எப்படி ஒரு தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் காவல்துறை வச்சு ஒரு நெரிசல் ஏற்படுத்தி கொலை பண்ணிட்டாங்கோ, தளபதி ஸ்டாலின் தான் கொலை பண்ணாரு காவல்துறை சண்டை தானே அவர் பேசுகிறாரு. அது என்ன நியாயம்? அதில் கோர்ட்டில் நீங்கள் தான் கேட்டீங்க, சிபிஐ விசாரணை கேட்டது நீங்கள் தான் கேட்டீங்க. சிபிஐ விசாரணை கேட்டது நீங்கள் தான். அது சிபிஐ விசாரணைக்குது. சுப்ரீம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி விசாரிச்சுட்டு இருக்காரு. அவரு சொல்லிட்டோம், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அத்தை? அது கோர்ட்டில் நாங்கள் பெட்டிஷன் போட்டோம், அது கோர்ட்டில் தள்ளுபடியாக இருக்குது. அதை குறித்து நான் பேச விரும்பலை. அது நீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணிக்கிறாங்க. இதை திமுக இதை எதிர்கொள்ளும். கொஞ்ச காலங்கள் இப்படி தான் இருக்கும். ஜெயலலிதா 2001 சிஎம்மாக வந்த உடனே மேம்பான ஊழல் வழக்குன்னு கலைஞரை அரெஸ்ட் பண்ணணும். அது எப்படி அரெஸ்ட் பண்ணணும்? அசிங்கப்படுத்தணும், தூக்கி போட்டு கீழே தள்ளி அது ஒரு வயதான ஒரு தலைவனை எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. அதில் அந்த அம்மாவுக்கு ஒரு திருப்தி. அதான் ஜெயலலிதாவுக்கு ஒரு திருப்தி. அதை அன்னொன்று ஜெயலலிதா போட்ட பிளானு கலைஞர் அவங்க வீட்டு முன்னால் கூட்டினது கார்லேருந்து இறக்கி நான் பார்க்கணுன்ற மாதிரிலாம் பிளான் போட்டாங்க. தமிழ்நாடு பெரிய ஒரு கலரபூமியாக மாறிடுச்சு. ஸோ அதில் ஜெயலலிதா திருப்தி. அதில் ஜோசப் விஜய், இந்த ஆதவர்ஜுனா, இவங்களுக்கெல்லாம் இப்படி திமுக இவ்வளோ பெரிய கட்சி, ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி, அது நம்ம தோக்கடிச்சிட்டோம் இல்லை, அவங்கள நம்ம வச்சு செய்யணும்னு இவங்க இவ்வளோ ஒரு மாதிரி கேலி கிண்டலமாக பேசுறது, அசிங்கப்படுத்துறது, அவங்கள்ட்ட ஆட்சி பொறுப்பு ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக பேசுறது எல்லாம் பேசினுக்கிறாங்கன்னா, இதெல்லாம் கொஞ்ச நாள் காலதாரி இப்படி தான் இருக்கும். மக்களே அவங்கள வெறுப்பாங்க. இது வேற ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. என்னங்க நல்லா தெரியுங்க, அந்த அவர் பேர் என்ன, கில்லி சரத்தா புள்ளி சரத்தா, சரத்குமார் சரத், அவர் பேர் முன்னாள் அடைமொழி ஒன்றுக்குது இல்லை, அதான் கில்லி சரத்து. நான் ஒன்று கேட்குறேன், அவங்க யாருன்னு எனக்கு முன்ன பொண்ணு தெரியாது. எனக்கு ஆதவர்ஜுனா எங்கள் ஊருக்காரு, கேவிக்குப்பம் தொகுதி, அவங்க தொண்டாந்தொளசி அவங்க ஊர், நான் பக்கத்துலேயே கொண்ட சமுத்திரம். மாத்திரையை 2 வயசு குழந்தைக்கு, 2 வயசு கூட இல்லை, அந்த குழந்தைக்கு 1.5 வயசு தான் இருக்கும். 1.5 வயசு குழந்தைக்கு அவ்வளோ பெரிய மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. உடச்சி அதை அவர் பவுடராக்கி நான் குழந்தை கொடுத்தான்றார். எவ்வளோ அப்பட்டமான பொய் அது குறித்து ஜோசப் விஜய் சிஎம்க்கு நல்லா தெரியும். அவன் பயன்படுத்துறது போதைப்பொருள் தான் தெரியும். அவன் ஒரு டின்பீர் குடிச்சிட்டு பீச்சில் போடுற மாதிரி அந்த மினிஸ்டர் ஒரு வீடியோ போட்டாங்க. அது கூட ஒரு இஷ்யூ கிடையாது. டின்பீர்ன்றது பிராந்தின்றது கவர்மெண்ட்டே சரக்கு வைக்கிறாங்க, அது அவங்க பர்சனல் லைஃப். அது எவனா தெரியாமல் வீடியோ எடுத்துக்கலாம், அது கூட இங்கே சர்ச்சை கிடையாது. நீ போதைப்பொருளை ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கிற இடத்துல நீ பயன்படுத்துகிற. ஜோசப் விஜய்க்கு நல்லா தெரியும், உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இல்லைங்க, அவர் போதைப்பொருளை தான் பயன்படுத்தினார்னு. இப்போ அந்த கில்லி சுரேஷ் போதைப்பொருள் தான் பயன்படுத்துறாங்க, எப்படி தெரியும்? அது போதைப்பொருள் தான். கில்லி சார் அது நடந்தது திமுக ஆட்சியில. அது நடந்தது திமுக ஆட்சியில. ஏங்க அது போதைப் பொருள் இல்லையா? அது அப்புறம் விசாரிக்கட்டும். இங்க பாருங்க, அது நடந்தது இப்ப இல்லையா திமுக ஆட்சியில. திமுக ஆட்சியில இல்ல சார், நான் சொல்றேன். இங்க பாருங்க, இப்ப திமுக ஆட்சியில போதைப் பொருள் கலாச்சாரம் இருந்துன்னு சொல்ல வரீங்களா? அண்ணா திமுக போதைப் பொருளா எவனோ தெரியாம எத்தனை போலீஸ் பிடிச்சினே தான் இருக்குது. போலீஸ் பிடிச்சிதான் இருக்கிறாங்க, இன்னும் போலீஸ் பிடிக்கிறாங்க. ஒரு ஐபிஎல் பார்க்க ஸ்டேடியத்துக்குள்ள வர்றாங்க, உள்ள பாக்கெட்ல மாத்திர மாதிரி போட்டு வரான். யாருக்கு தெரியுது? தப்பு நடந்துருச்சுங்க. ஏங்க நான் சும்மா விவாதம் பண்ணிட்டோம், தப்பு நடந்துச்சுங்க. தப்பு நடந்துருச்சு. நீங்க தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, என்னாச்சு? சரிங்க, கண்டிக்கவே இல்லை. இருங்க, கண்டுக்க மாட்டாங்க. எப்படி எங்க எதிர்க்கட்சி வேலையை நாங்க பார்த்தோம், அன்னைக்கு பிடிஆர் ஒரு 3 ஒரு ஆடியோ வந்தா டக்குன்னு அமைச்சர் பதவியை இலாக்கா மாத்துனீங்க பயந்துகிட்டு. நீங்க பாருங்க, விஜய் கண்டுக்கவே இல்லைங்க. பிடிஆர் பேசின ஆடியோ வெளியே வந்துச்சு, இலாக்கா ஏமாத்துறீங்க. இருங்க, அதுதான் அவர் ஒரு எஃபிஷியன்டானவர். அவருக்கு நாங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுக்குறோம்னு தலைவரே சொல்லிட்டாரு. அப்போ குற்றம் நடந்தது உண்மை, அது அவரது ஆடியோ தான் அப்படின்னு நீங்கள் ஊர்ஜி தான் படுத்துறீங்க. இந்த ஆடியோ எல்லாம் ஒன்று, ஆடியோ வெளியே வந்துச்சு, அது பிடிஆர் தான் பேசானன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அப்புறம் ஏன் இலாக்கா மாத்துறீங்க? இருங்க,
இலாக்கா மாத்த இப்ப ஜெயலலிதா 10 நாள் 5 மாசம் முறை இலாக்கா மாத்தினேந்தாங்களா? அப்ப யாருன்னா ஜெயலலிதா கேட்டீங்களா நீங்க? ஜெயலலிதாவை அவங்களோட மந்திரி பதவி நடக்கும் இப்ப இதே மேல நீங்க வந்து இப்ப ஏற்பட்ட பிரச்சனை பண்ணீங்க, தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, ஒண்ணும் பண்ண முடியலன்னா அதை வந்து முதலமைச்சர்கிட்ட சொன்னோம், மாத்திட்டு வேற மினிஸ்டா போடுன்னு. அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி நாங்க திமுக காரு எல்லா கட்சிக்காரும் சொன்னாங்க, அந்த கில்லி சரத்தை மாத்திட்டா இவன் போதைப் பொருட்கள் பயன்படுத்துறது உண்மை, நானே ஒத்துன மாதிரி ஆயிடும். என்னுடைய மந்திரி போதை பொருள் எடுத்திருக்காரு, அவர் ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அன்றது நிரூபணமாயிடும் மாத்திட்டா. அதனால அதை கண்டுக்காம விட்டாங்க. ஆனா அந்த புள்ளி சுரேஷ் போனதுக்கு விஜய் பார்க்க அனுமதிக்கலாம் நான் கேள்விப்பட்டேன். சிஎம் திரு ஜோசப் விஜய் பார்க்கறதுக்கு அனுமதிக்கல, கோபமா இருந்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அது ஆதாரபூர்வமான செய்தி. அவங்க கவர்மெண்ட்ல ஒரு மந்திரி தப்பு பண்றாங்க, காப்பாத்தி விடுறாங்க. நேத்து கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு நீ போனார் ஐயா, பாத்தீங்கன்னா இல்லையா? பார்த்தேன். பின்னாடியே உட்காந்து தான் போனாரு கில்லி சரத்து. கூட்டின்னு போறாங்க. அன்னைக்கு சொல்றேன் நான், டிபார்ட்மெண்ட் அவருது இல்ல அது. அந்த மினிஸ்டர் யாரு நீங்க சொல்றது? மினிஸ்டர் அதுக்கு மினிஸ்டர் அவர் தானே மினிஸ்டர். இப்போ விட்டு வந்துட்டா, இப்போ சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் கூட்டின்னு வரலன்னா அவர் போதை நீங்க கோபமா இருந்தாரு அப்படி சொல்றீங்கல்ல? அன்னைக்கு கோபமா தான் இருந்தாரு. அந்த 3 நாள் 4 நாள் கண்டிப்பா கோபமா தான் இருந்தாரு. ஆனா அவர் டிபார்ட்மெண்ட் சொந்தமான ஒரு இப்போ இடத்துக்கு அவர் டிபார்ட்மெண்ட் அந்த கடல் நீரை குடிநீர் ஆக்குறது வந்து அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமானது. அப்போ அந்த மினிஸ்டர் கூட கூட்டு போலன்னா அப்போ இவர் வந்து போதைப் பொருளை பயன்படுத்தினால நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூட்டு வரல நம்பர் ஆகிடல, அதை தலையெழுத்து கூட்டுன்னு தான் போனோம். அதனால அவர் கூட்டுன்னு போனார். அவர் நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டான், உங்களை சிஎம் சீட்டில் உட்கார வச்சாச்சு. நீங்கள் திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஆதரவில் ஆட்சி நடத்துறீங்க. இன்னொன்று நீங்கள் தான் அனுப்பிச்சதுன்னு சொன்னீங்க. ஆமாம், உண்மை. நாங்கள் தான் அனுப்பிச்சோம். நாங்கள் தான் அனுப்பிச்சோம். இப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறாங்கல்ல? இருங்க, நான் கேட்க தான் செய்வான். திமுக ஏங்க சுயமரியாதையோட போன அப்படிங்கிறாங்க. யாரு? அண்ணன் திருமாவளவன் உண்மை பேசிட்டார். ஒரு நிமிஷம் இருங்க. அன்னைக்கு எல்லாரும் அந்த 4 நாள் கவுண்டிங் அன்னைக்குலேருந்து 4 நாள் விஜய்க்கு ஃபுல் ஆதரவு வர வரைக்கும் ஒரு நாளைக்கு 4 முறை வந்தாங்க தலைவர் வீட்டுக்கு, எங்கள் தளபதி வீட்டுக்கு. இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, ஐஎம்எல்யூ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த காங்கிரஸ்காரன் தான் எங்களுக்கு சொன்னாமல் அங்கே போயிட்டான். செத்த பணம் அங்கே போயிட்டான் அவன். அதை நாங்கள் எடுத்துன்னு போய் சாவை கடந்து எடுத்து போய் நாங்கள் ஐசியூவில் சேர்த்து அதை கொஞ்சம் உயிர் காப்பாற்றி ஆக்சிஜன் நல்லா வச்சு வென்டிலேட்டர்லாம் வச்சு அப்படியே வெளியே தூக்கி தாவே கடை கொடுத்துட்டீங்க. அப்படியே அவனே போயிட்டான், நம்ம கொடுக்கல. அவனே போயிட்டான். இந்த ஒரு ராஜ்யசபா எம்பி வரை எங்கள்கிட்ட வாங்கினான், அவனே போயிட்டான். அவன் போனது நல்லது தான். இன்னொன்று, அவன் காங்கிரஸ்காரருக்கு வந்துட்டு எலெக்ஷன் நம்ம கூட நின்று நம்ம கூட கூட்டின்னு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது, தெரியுமா அவங்களுக்கு? அவங்க அங்கே போனதான் இருந்தாங்க. அன்னை சோனியாவும் மல்லிகார்ஜுன கார்கே தான் இல்லை நம்ம டிஎம்கேவோட தான் இருக்கணும்னு அவங்க அங்கே தான் அவங்க ஃபுல் பிளான் அங்கே போன தான் இருந்தாங்க. மாணிக் தாக்கூர் இன்றைக்கி தலைவராகிற மாணிக் தாக்கூர்லாம் டிவிகே பக்கம் போகிறது தான் அவங்க ஐடியாவை. இப்போ அவங்க அங்கே போனாங்க. இப்போ மற்ற கூட்டணி கட்சி எல்லாங்கிறாங்கல்ல, எல்லாம் வந்தாங்க தலைவர் வீட்டுக்கு. என்ன பண்ணலான்னு சரி தலைவரே சொன்னார், இந்த ஆட்சி பார்த்தா இது கவர்னர் ஆட்சி வந்துடுற மாதிரி தெரியுது. கவர்னர் ஆட்சி வந்துருச்சு, கோர்ட்டு அது இதுன்னு 3 வருஷம் போகலாம் கவர்னர் ஆட்சி. அப்புறமா என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க, கவுச்சிருவாங்க. அதனால் நடக்கட்டு பார்த்துக்கலாம், நம்ம எதிர்கட்சியாக செயல்படுவோம், நீங்கள் போய் ஆதரவு கொடுங்க. அப்பயும் கேட்குறாங்க, இல்லைங்க நம்ம இவ்வளோ வாய்க்கிலே பேசுகிற கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர் இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு எங்கள் மேலே பழி சொல்ல வந்துடக்கூடாது, ஒரு நடிகருக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்கன்னு. அவர் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. அன்னைக்கு விஜயகாந்த் ஆதரித்தாங்களே இதே கம்யூனிஸ்ட் வைகோ பேச்சு கேட்டுன்னு, அன்னைக்கு விஜயகாந்த் ஆதரிச்சிங்கல்ல, அவரும் நடிகர் தானே, மக்கள் நல கூட்டணி. ஆமாம், மக்கள் நல கூட்டணி. நீங்கள் அந்த வைகோபால் சாமியை போயிட்டு அவன் பின்னால் போகிறான், எவனும் உருப்பட மாட்டான். கட்சியாக 7:30 இங்கே வந்துக்கிறான் அந்த ஆள், திரு ஜோசப் விஜய் கிட்ட வந்துக்கிறாரு. என்ன சொல்றது, அன்னைக்கு சொல்லி எல்லாம் போனீங்கல்ல, போங்க. அவர் பையன் பீடை ஒழிஞ்சதுன்னு சொல்றாரு. அதுக்கு நிம்மதியா இருக்கான். ஆமா, 2 பீடை ஒழிஞ்சிச்சு எங்கள்கிட்ட இருந்து. கூட்டணி கட்சிக்கா மரியாதை கொடுக்கறது இல்ல, மரியாதையா நடத்துறாங்க. இருங்க, இந்த சப்ஜெக்ட் முடிச்சிடும். நீங்க அது தனியா வச்சிருக்காங்க சப்ஜெக்ட். தனியா இருக்கா? அது தனியாகுது, வச்சு செய்ய விட மாட்டேன். அன்னைக்கு அது வரும்போது சரி கவுண்டர் ஆட்சி வந்துரு போகுது, நீங்க போய் ஆதரவு கொடுங்க. சண்முகம் இல்லை, நீங்க போய் ஆதரவு கொடுங்க போங்கன்னாரு. அப்புறமா என்ன பண்ணாங்க, ஐஎம்எல்ஏ கூட கூப்பிட்டு சொன்னார், நீங்களும் ஆதரவு கொடுங்கன்னார். பேராசிரியர் காதர் மைதனோட வாய்க்கிலேயே பேசுகிற அப்படியே அவங்களும் சொன்னாங்க, போய் நீங்களும் போய் ஆதரவு கொடுங்க போங்கன்னு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தான், அவர் தான் எங்களுக்கு கவர்னர் ஆட்சி வந்துரு போகுது, கவர்னர் ஆட்சி வர்றதுக்கு விஜயை ஆட்சி பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு அவர் சொல்லி தான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ஆதரவு கொடுத்தாங்க. அவர் அமைச்சரவையில் இடம் பெறுறோம்னாங்க, வாங்கிக்கோ, அமைச்சர் பதவி வாங்கிக்கோ. அமைச்சரவையில் இடம் பெறத்தை கூட வந்து தளபதி கேட்டாங்க, எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் தலைவர் கேட்டாங்க, அமைச்சரவை நாங்கள் இடம் பெறுறோம்னு சொல்லி 11 மணிக்கு வராரு திருமாவளவன், வன்னியரசு அமைச்சரவையில் இடம் பெறணும் என்றார்.
வன்னியரசு தானே நல்ல கேண்டிடேட், இடம்பெருக்கு போங்க, அமைச்சர் பதவி வாங்கிக்க போங்க. நான் ஏன் அதை அடுக்கிட்டோம்? இந்த வன்னியரசு போட்டு போடுறாரு திமுக மேலே. என்ன போட்டோம், இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் சகஜம் தானே. எல்லாம் ஆயிட்டாங்க. இப்போ ஆயிட்ட உடனே இப்போ அவங்க பேசுகிறாங்க. எங்கள் கூட்டணி கட்சினால தான் அவர் வந்து இன்னைக்கு நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் எங்களால தானே ஜெயிச்சாங்க. சிதம்பரனுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா காலைல, திமுகனால தான் நான் ஜெயித்தேன், காங்கிரஸினுடைய எம்பி நான், திமுக இல்லை, திமுகவோட கூட்டணி இல்லைன்னா என்னால் ஜெயிச்சிருக்கவே முடியாது. திமுக இப்போ மாணிக்க தாக்கரே என்ன சொல்றாரு, இது எங்களுடைய ஓட்டு, மக்கள் எனக்கு ஓட்டு கொடுத்தாங்க, சின்ன பையன் தண்ணி காட்டிட்டாரு. சின்ன பையன் தம்பி விஜய் பிரபாகரன் ஒரு 4500 ஓட்டு, திமுக தொண்டம் இல்லைன்னா டப்பா டான்ஸ் ஆட மாணிக் தாக்கருக்கு. நான் கேட்குறேன், காங்கிரஸ்கார சோத்துக்கு உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க, வயிற்றுக்கு சோறு தானே சாப்பிட்றீங்க, வெள்ளம் சொல்லியுமா துணி போட்டு வரீங்க இல்லை? நாங்கள் இல்லைன்னா நீங்கள் டெபாசிட் இல்லை, நோட்டா கீழே வாங்கினாலும் வாங்குவீங்க. அதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் அல்வா. இத்தனை நாள் திமுக தான் உங்களை காப்பாத்துச்சு. எங்கனால எம்பி ஆகிட்டு எங்களை பேசுறிய, அந்த எம்பி பற்றி ராஜினாமா பண்ணுங்க எல்லாரும். சேப்பாக்க தொகுதியில் உதயநிதி ராஜினாமா பண்ணான்னு கேட்குறாரு. எங்கள் ஓட்டுனால தான் உதயநிதி ஜெயிச்சாங்க. இந்த கேள்வி கேட்குற உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. சேப்பாக்கம் தொகுதியில் வந்துட்டு காங்கிரஸ் ஓட்டுக்குதா இந்திய தமிழ்நாடு அவரு சொல்லுவாருங்க, அவரு சொல்லுவாரு சேப்பாக்கம் தொகுதி திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் காங்கிரஸ் ஓட்டுக்குதா, திமுக இருக்குது, டிவிகேக்கு இருக்குது, ஏடிஎம்கேக்கு இருக்குது, 3 கட்சிக்கு இருக்குது. காங்கிரஸ் ஓட்டுக்குதா? காங்கிரஸ் எங்கெங்க ஓட்டுக்குது? எங்கேயுமே ஓட்டு கிடையாது. இல்லை ஓட்டே இல்லாமல் 27 சீட்டு கொடுத்தீங்க. சென்ட்ரல் அவங்க கூட கூட்டணி ஓட்டே இல்லைன்னா என்ன, ஒரு சில தொகுதியில் 2000 ஓட்டு 3000 ஓட்டு இருக்கும். ஒரு சில தொகுதியில், தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, ஒரு சில தொகுதிகளில் நம்ம டெல்லியில் அவங்களோட கூட்டணி இருக்கிறோம், நம்ம எதிர்கட்சி. அவங்க அந்த 28 சீட் திமுக நின்று 20 சீட் திமுக ஜெயிச்சிருக்குமே. எதை வச்சு நீ சொல்கிற எங்கனால் திமுக ஜெயிச்சிச்சுன்னு? மக்கள் சொல்லட்டுமே. வெள்ளையும் சொல்லியுமா போட்டு வெக்கமான சூடு சொரணும் சுற்றி நிற்கிற எங்கனால் எம்பி ஆகிட்டு எங்கனால ஜெயிச்சு போட்டு நான் அடித்தா திருப்பி அடிப்போம் சொல்கிறார் மாணிக் தாக்கூர். சொல்கிறார், நாங்கள் அடித்தா திமுக இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தால் எல்லாம் நாங்கள் திருப்பி அடிப்போம். திருப்பி அடிக்கிறது உனக்கு ஆட்கள் இருக்காங்களா? ஊருக்கும் நமக்கு அடிக்கடியில் உடன்பாடு கிடையாது. நம்ம ஒருத்தர் அடிதடி பண்ணால் கூட நம்ம யாரை அடிக்கிறோமோ அவங்களுக்கு ஒரு தகுதிகள் நம்மகிட்ட அடி வாங்கிறதுக்கு. இன்னொருத்தங்கிட்ட நம்ம அடி வாங்கிறதுக்கு அவனுக்கும் தகுதி. நமக்கு எதுக்குமே லாய்க்கு இல்லாது. அவன் 6 பேர் வருவான் காங்கிரஸ்காரன், 20 கோடி தூக்கின்னு வருவான். எங்கள் குடியாத்திலே சொல்கிறேன், 6 பேர் 7 பேர் தான் வருவான் காங்கிரஸ்காரன், 20 கோடி தூக்கின்னு வருவோம். இந்த மாதிரி இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் நம்ம தூக்கி வச்சு கூட போகிற துரோகிங்களே வச்சுருந்தா நாங்கள் எங்கே சார் ஜெயிக்கிறது? காங்கிரஸ் ஓட் பேங்க் இருக்குது இல்லை, காங்கிரஸ் பார்க்க வைங்க, எல்லாம் விஜய்க்கு தாங்க போட்டாங்க. பூரா பேர் மாணிக் தாகூர் உட்பட எல்லாம் விஜய்க்கு தான் போட்டாங்க. ஆமாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓட்டு யாருக்கு போச்சு? அப்போ கூட இருந்தே திமுக கூட இருந்தால் துரோகம் பண்ணானுங்க. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு யாருக்கு போச்சு? அண்ணன் திருமாவளவன் எனக்கு பர்சனலாக அவரை பிடிக்கும். எனக்கு அண்ணன் திருமாவளவன் எனக்கு அவர் மேலே நிறைய மரியாதை உண்டு, இன்றைக்கும் உண்டு. அரசியல் சூழ்நிலை ஏதோ பிணைத்த கூட்டணி இல்லைன்றாரு, இன்றைக்கி நட்பு தொடருதுன்றாரு. அவர் என்ன பேசுதுன்னு தெரில. பட் அவர் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். அவர் நான் விமர்சனம் பண்ண விரும்பல. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குன்னு ஒரு வாக்கு வாங்கிருக்குது இல்லை, எல்லா பட்டியலினத்திலும் விடுதலை சிறுத்தைக்கு போட்டு போகிறது இல்லை. அதுலேயும் திமுக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அண்ணா திமுக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க, புதுசாக விஜய் கட்சியிலும் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது, அதில் பட்டியலினத்தின் மக்கள் மத்தியில் விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு வாக்கு வாங்கிடுது அண்ணன் திருமாவளவனுக்காக. அந்த வாக்கு வங்கி கூட விசில் தான் போச்சு. கம்யூனிஸ்ட்கார் மட்டும் போட்டிருப்பாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் இன்னைக்கு அவங்க என்ன வேணாலும் பேசலாம், கம்யூனிஸ்ட் கீழே இருக்கிறவங்க அவங்க அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். வாழ்க.